வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, இவ்வளோ நாள் நான் சுண்டல் ஊற வச்சு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு கூட வேக வச்சுருக்கேன். சுண்டல் பெருசாக ஊறலை, அப்படி சுண்டல் சரியில்லை அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அது இல்லைங்க காரணம். நல்லா சுண்டலை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருவேன். நான் ஊறவே ஊறாது, ஓரளவு ஊறி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஊறின இல்லை, ரொம்ப குட்டி குட்டியான கடலை பாருங்களேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இது ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, இவ்வளோ நல்லா ஊறிடுச்சு. நல்லா கடலையை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா மூடி உள்ள பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சேன். 10 நிமிஷம் தான் ஆகுது. இங்கே பாருங்கள் எப்படி ஊறி வந்திருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டேன். டைட்டாக மூடிட்டு மூடினதை இப்போ எடுத்து பார்த்தேன். சூப்பராக ஊறி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்களாம் சுண்டல் செய்ய போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ஆனால் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு டைட்டாக இந்த மாதிரி ஒரு மூடி உள்ள பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி வைங்க. 10 நிமிஷத்தில் ஊற வச்சு சுண்டல் செஞ்சிடலாம். இதை பண்ணி பாருங்கள், நீங்களும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.